Praise the Lord. ஏசாயா 30:23 அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் விதைக்கும் பொழுது அதற்கு மழையை உண்டு பண்ணி அந்த விதையை முளைக்க செய்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தவர். தம்முடைய வார்த்தையினாலே புல் பூண்டுகளை விதைகளையும் உருவாக்கினவர். நம்மை போஷிக்கும்படியாக தேவன் செய்த இந்த காரியத்தை இந்த நாளிலே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஈசாக்கு விதை விதைத்தார், 100 ஆசிகள் பெற்றார். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளா ஆசைகளை சுதந்தரிப்போ. ஆம் ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். விவசாயிகள் ஆண்டவரே, நாங்கள் போஜனங்களை சாப்பிடும்படியாக எங்களுக்கு விதைத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விதைத்த பொழுது நீர் மழையை பெய்ய பண்ணி ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாகும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.